சென்னை கோட்டூர்புரத்தில் உள்ள அண்ணா நூற்றாண்டு நூலக அரங்கில் சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். தொடர்ந்து பணி நியமன ஆணையை பெற வருகிறார் ஈரோடு மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எம்பி குமாரவேல். அவரை தொடர்ந்து திருவண்ணாமலை மாவட்டத்தை சேர்ந்த திருவாளர் எஸ் ஜெயக்குமார். அடுத்து திருச்சி மாநகரத்தை சேர்ந்த திருமதி டி வினோதினி என்ற அனீஸ் பாத்திமா. அவரை தொடர்ந்து திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த திரு டி அருண். அவரை தொடர்ந்து மதுரை மாநகரத்தை சேர்ந்த திருமதி ஏ திவ்யா. சீருடை பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கி வருகிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சரவணன் வழங்க கேட்கலாம். சரவணன் வணக்கம், மேலும் விவரங்களை சொல்லுங்க. தமிழக காவல்துறைக்காக பணி நியமனங்களை, அதாவது பணி தேர்வுகளை மேற்கொள்வதற்கு இந்த சீருடை பணியாளர் தேர்வு வாரியம் இயங்குகிறது. இந்த சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக காவலர்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு, அதாவது அவருடைய கல்வி தகுதியின் அடிப்படையில எழுத்து தேர்வு, அவர்களுக்கான உடற்தகுதி தேர்வு இவற்றையெல்லாம் நடத்தி அதன் மூலமாக தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு இன்று பணி நியமன ஆணைகள் வழங்கக்கூடிய நிகழ்வு நடக்கிறது. அதே போன்று சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறைக்கும் கூட அதன் மூலமாகத்தான் தேர்வர்கள் தேர்வு செய்யப்படுகிறார்கள். அதுல தீயணைப்பு துறைக்குமான பணி நியமனங்களும் இன்று வழங்கப்படுகிறது. சென்னை கோட்டூர்புரத்துல அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தற்போது வழங்கி வருகிறார். தமிழ்நாடு சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்ட 621 சார்பு ஆய்வாளர்கள், காவல்துறையில 621 சார்பு ஆய்வாளர்கள் 621 பேரும், அதே போன்று தீயணைப்பு நிலையினுடைய அதிகாரிகள் 129 பேரும் இதை தேர்வு செய்யப்பட்டவர்கள் தேர்வு வாரியத்தால. அவர்களுக்கு தற்பொழுது இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இந்த நிகழ்வுல தமிழக பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் இருக்கிறார். அதே போன்று தீயணைப்பு துறையினுடைய இயக்குனர் சீமா அகர்வால் இருக்கிறார், தலைமைச் செயலாளர்கள் இருக்கிறார். தற்பொழுது இந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் வழங்கி வருகிறார். இதற்கு முன்பு 2023 இதே போன்று தேர்வாணையம் மூலமாக தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் மூலமாக 17 காவல் துணை கண்காணிப்பாளர்களுக்கான பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது. அதே போன்று 2024 3359 இரண்டாம் நிலை காவலர்கள், சிறைத்துறை காவலர்கள், தீயணைப்புத்துறை காவலர்களுக்கான பணியிடங்கள் நிரப்பப்பட்டு அப்பொழுது பணி நியமன ஆணைகள் வழங்கப்பட்டது 2024. இது போன்று ஒவ்வொரு ஆண்டும் இது போன்று சீருடை பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலமாக தேர்வு செய்யப்பட்டு இந்த 3 பிரிவுகளுக்கும் 3 துறைகளுக்கும் காவல்துறை, தீயணைப்புத்துறை மற்றும் சிறைத்துறைக்கு பணி நியமனங்கள் தொடர்ந்து வழங்கப்பட்டு வருகிறது. அதன்படி இன்றைய தினம் இந்த 621 காவல் உதவி ஆய்வாளர் சார்பு ஆய்வாளர்களுக்கும் அதே போன்று 129 தீயணைப்பு நிலைய அதிகாரிகளுக்கும் அந்த பணி நியமன ஆணைகளை முதலமைச்சர் தற்பொழுது வழங்கி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.